கலைஞர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய மே தின நல்வாழ்த்துக்கள். இந்த உழைப்பாளர் தினத்தன்னைக்கு வந்து ஒரு அழகான ஒரு ஹீரோயினை வழக்கம் போல நம்ம மீட் பண்ண போகிறோம். சித்து +2 படத்தில் வந்து அறிமுகமாகி இன்னைக்கு வரைக்கும் தனக்கான ஒரு தனி ஸ்டைலில் தனி அடையாளம் பதித்த ஒரு ஹீரோயின்னா நம்ம சாந்தினி அவங்கள சொல்லலாம். ஸோ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு அவங்க தான் கெஸ்ட்டாக வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. அண்ட் மே தின உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். ஆமாம், கலைஞர் டிவி நேயர்கள் எல்லாருக்குமே மே தின வாழ்த்துக்கள். டே நைட்டாக வந்து ஒர்க் பண்ணுறீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சாந்தினி வந்து ஹார்ட் ஒர்க்கரா ஸ்மார்ட் ஒர்க்கரா? ஏன்னா ஹார்ட் ஒர்க் நிறைய பேர் வந்து நான் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நிறைய பேர் வந்து நான் ரொம்ப ஸ்மார்ட் ஒர்க்குங்க, ரொம்ப ரிஸ்க்லாம் எடுக்க மாட்டேன், ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மே தினம் அப்படின்றனால இந்த கேள்வி நான் கேட்குறேன். ஹார்ட் ஒர்க்கர். ஆமாம், ஸ்மார்ட் ஒர்க் கொஞ்சம் கம்மி, பட் அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நான் வந்து எல்லா விஷயமும் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஹார்ட் ஒர்க்னா எந்த மாதிரியான விஷயங்கள்? சினிமாவுக்கு தகுந்த மாதிரி எந்த மாதிரியான விஷயங்கள்? நிறைய ஹோம் ஒர்க் பண்ணுவேன் நான், நிறைய கேர் எடுத்துப்பேன், அண்ட் டே நைட் ஷூட் பண்ணுவேன் கண்டினியூஸாக. ஸோ அதெல்லாம் ப்ராப்ளமாக இருக்காது எனக்கு. ஸோ படம் நல்லா வரணும்னா ஐ ரியலி புட் இன் மை 100%. அண்ட் லாங் ஹார்ஸ் நான் ஒர்க் பண்ணுவேன். ஸோ ரொம்ப டக்குலாம் ஷூட்டிங்லாம் முடிக்க மாட்டேன். ஐ ஒர்க் ஃபார் வெரி லாங் டைம். ஒரு படம் அப்படின்னாவே அதுக்கான லைக் அந்த ப்ரீ ஒர்க்லாம் வந்து அந்த கேரக்டராக உள்வாங்குற விஷயங்கள் அதுக்காக நிறைய டைம் எடுத்துப்பேன். கண்டிப்பாக எடுத்துப்பேன். அண்ட் சம்டைம்ஸ் ஒரு நாளில் வந்து 3-4 ஃபிலிம்ஸ் கூட ஷூட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன். ஸோ யா, ஸோ அது எப்படி பாசிபிள்? ஒரு நாளைக்கு 3-4 படங்கள் ஷூட்டிங் போகிறதுனா எப்படி சாந்தினி? சம்டைம்ஸ் ஆர்டிஸ்ட் டேட்லாம் வந்துட்டு செட் ஆகாது. ஸோ ஒரே நாள் தான் கேட்பாங்க. ஸோ அதனால வந்துட்டு 3-4 ஃபிலிம்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு ஹாஃப் டே எங்கே ஹாஃப் டே அங்கே அப்படின்ற மாதிரி ஷூட் பண்ணோம். நான் ஆல்மோஸ்ட் ஒரு 36 ஹவர்ஸ் தூங்காமலாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் கண்டினியூஸாக. சாந்தினி வந்து நான் சித்து +2லேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். அன்றைக்கி எப்படி பார்த்தனோ இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் அப்படியே தான் இருக்கீங்க. ஸோ அதே ஹம்பிள், ஸோ அதே விஷயங்கள் மாறாமல் அப்படியே இருக்கீங்க. ஸோ இன்னும் தேங்க்யூங்க. இன்னும் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் அப்படியே இருங்க. ஓகேவா? சாந்தினி எல்லாத்துக்கும் பிடிக்கிறதுக்கு காரணம் உங்களோட அந்த ஹம்பிள் தான். இப்போ என்ன படங்கள் போயிட்டு இருக்கு சாந்தினி? இப்போ வந்து கம்ப்ளீட்டான ஃபிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா வண்டின்னு பண்ணியிருக்கேன் விதார்த் சார் கூட. அப்புறமா ராஜா ரங்கூஸ்கி மெட்ரோ சீரீஸ் கூட பண்ணியிருக்கேன். அண்ட் வஞ்சகர் உலகம் குரு சோமசுந்தரம் சார் கூட பண்ணியிருக்கேன். அண்ட் பில்லா பாண்டி ஆர்கே சுரேஷ் சார். அண்ட் வணங்காமுடி அரவிந்த் சுவாமி சார் கூட ஷூட் போயிட்டுருக்கு. அண்ட் சதுரங்க வேட்டை 2 ஷூட் முடிச்சுட்டேன். அதை தவிர்த்து 2-3 படங்கள் ஷூட் போயிட்டுருக்கு. ஐலான்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ இப்போ வந்து ஹீரோயின் ஓரியன்டான ஃபிலிம்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ மக்கள் வந்து அங்கீகாரம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நிறைய படங்கள் அதுக்கு வந்து உதாரணமாக நம்ம சொல்லிட்டு இருக்கலாம். ஸோ அந்த வகையில் வந்து நீங்கள் வந்து லீடாக பண்ணுற அந்த ஐலா படம் இப்போ ஷூட்டிங்க்கு தயாராகிட்டு இருக்கு. ஸோ அந்த படத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்ட்ரைக் அப்புறமா ஐ திங்க் பூஜை பண்ணியிருக்கோம். அண்ட் அப்கமிங்லேயே வந்துட்டு ஒரு ஹீரோயின் ஒரு நம்பி ஒரு படம் கொடுக்கறது இட்ஸ் a big thing. ஸோ தேங்க்ஸ் டு தி டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர். ஸோ ஒரு நல்ல ஒரு கேரக்டர் அண்ட் ஹீரோயின் சென்ட்ரிக் ஃபிலிம் அண்ட் டைட்டில் கேரக்டர் ப்ளே பண்ணுறேன். ஐஸ்வர்யா லக்ஷ்மி அண்ட் ஐலான்ற ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணுறேன். இட்ஸ் அ ஹாரர் ஃபிலிம். ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் பேய் படம். அழகான சாந்தினி பேயா காட்ட போறாங்களா? ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்ல ஒரு ஹாரர் ஃபிலிம் பண்றேன். ஸோ இட்ஸ் a வெரி நைஸ் கான்செப்ட். எனக்கு நல்ல ஸ்கோப் இருக்கு பெர்ஃபார்ம் பண்றதுக்கு. ஸோ கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு படமா இருக்கும்னு நம்புறேன். லைக் ஒரு ஹீரோயின் ஓரியன்ட் மூவி அப்படின்னாவே வந்து நிறைய சேலஞ்சிங்கான விஷயம் இருக்கும். ஏன்னா 2 மணி நேரம் வந்து நம்மளோட ஷோல்டரில் தான் வந்து அந்த ஸ்கிரிப்டையே தூக்கிட்டு போவாங்க அப்படின்ற போது. ஸோ இந்த படம் வந்து எந்த மாதிரியான படமாக உங்களுக்கு உங்களோட கரியரில் இருக்கும்? எந்த மாதிரியான சேலஞ்சிங்லாம் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஞ்சம் பயமாக இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா பர்டனுமே ஹீரோயின் ஷோல்டரில் இருக்கும். அண்ட் ஏன்னோ அப்கமிங்லேயே வந்துட்டு இவ்வளோ ஒரு நம்பி இவ்வளோ ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பயமாகவும் இருக்குது. பட் ஐ திங்க் ஐ கிவ் இட் மை 100% கண்டிப்பாக. ஏன்னா வந்து நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் அண்ட் எனக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஸோ கண்டிப்பாக 100% ஐ கிவ் இட் மை பெஸ்ட். அண்ட் கதையும் ரொம்ப நல்ல ஒரு கதை. பில்லா பாண்டி வந்து இப்போ ரிலீஸ் ஆகிறதுக்கு வெயிட்டிங்காக இருக்குது. ஐ மீன் ஆர்கே சுரேஷ் அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து லீடாக பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த படத்தை பற்றி சொல்லுங்கள். அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கிராமத்து ரோல் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த படத்தில் வந்துட்டு ஆர்கே சுரேஷ் சாரோட மாமா பொண்ணா பண்ணியிருக்கேன். ஸோ அவுட் அண்ட் அவுட் கிராமத்து ரோல். எனக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர். அண்ட் இது வரைக்கும் பார்த்த சாந்தினி மாதிரி இந்த படத்தில் இருக்க மாட்டேன். ஸோ டைலாக் டெலிவரியாக இருக்கட்டும், அந்த மதுரை ஸ்லாங் நல்லா கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டு பண்ணியிருக்கேன். ஸோ இட்ஸ் a வெரி டிஃப்ரெண்ட் ஃபிலிம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம் அண்ட் நல்ல படம் வந்திருக்கு. ஆர்கே சுரேஷ் வந்து எங்களுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக தெரியும், ஒரு ப்ரொடியூசராக தெரியும். இப்போ தார தப்பட்டை படத்துலையும் மருது படத்துலையும் வந்து வில்லனாக ஆக்ட் பண்ணியிருக்காரு தெரியும். ஒரு ஹீரோவாக அவரை பற்றி சொல்லுங்க, எப்படி பண்ணியிருக்காரு? ஐ திங்க் வெரி டேலண்டட் ஆக்டர். இஸ் a வெரி குட் டான்சர். ஸோ ரொம்ப டெடிக்கேட்டடாக ஐ திங்க் அவருக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹீரோவாக பண்ணுறாரு இல்லையா? ஸோ ரொம்ப கேர் எடுத்துக்கிட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணோம் அந்த படம். ஏன்னா லொக்கேஷன்ஸாக இருக்கட்டும், அண்ட் அவருக்கு ரொம்ப சேலஞ்சிங்கான ரோல் அந்த படத்தில். ஸோ ஐ திங்க் இஸ் ஒர்க் ரியலி ஹார்ட் ஃபார் தி ஃபிலிம் அண்ட் நல்லா பண்ணியிருக்காரு. ஐ திங்க் ரெடியாக இருக்குது படம். ஐ திங்க் மே ஜூனில் வந்துடும் நினைக்கிறேன். ஆமாம். சரி, அடுத்ததாக வந்து இப்போ எல்லாருமே இப்போ ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்க படம் வந்து வணங்காமுடி அரவிந்த் சாமி சார். ஸோ ஒரு பெரிய ஒரு லாங் ஒரு பிரேக் அப்புறம் வந்தார், தனி ஒருவனில் கலக்கினார். இப்போ பேக் டு பேக் போகன். இப்போ அவருக்குன்னு ஒரு தனியாக திரும்ப ஒரு பெரிய ஒரு மார்க்கெட்
Yeah. அந்த இருந்த ஃபேன்ஸ் எல்லாம் திரும்ப அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அவர் கூட அடிச்சிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐம் a huge fan of அரவிந்த் சுவாமி சார். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. பட் கொஞ்சம் ஜாஸ்தியாவே பிடிக்கும் எனக்கு அவர். அண்ட் ஐ திங்க் 2 படம் பேக் டு பேக் பண்ணியிருக்கேன் அவர் கூட, சதுரங்க வேட்டை 2 அண்ட் வணங்காமுடி. வணங்காமுடி பார்த்தீங்கன்னா இட்ஸ் பயோபிக் ஆஃப் அ போலீஸ் ஆஃபீஸர். ஸோ அவருக்கு ஒரு நல்ல ஒரு சேலஞ்சிங்கான ரோல். அண்ட் ஐ கம் as a journalist in the film. ஸோ ஒரு நல்ல ஒரு ரோல் எனக்கு அந்த படத்தில். அண்ட் சதுரங்க வேட்டை 2ல ஒரு எபிசோடில் நான் பண்ணியிருக்கேன். ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி சொல்லலாம், ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ. ஸோ கண்டிப்பாக 2 படத்துக்குமே நல்ல வேரியேஷன் இருக்கும். ஸோ சாந்தினி வந்துட்டு வணங்காமுடியில் வந்து ரொம்ப ஒரு அர்பன் கேர்ள் மாதிரி இருப்பேன். சதுரங்க வேட்டை 2 is a little laid back and ஒரு ஒரு ரொம்ப ஒரு சைலண்டான ஒரு பொண்ணு மாதிரி பண்ணியிருக்கேன். சதுரங்க வேட்டை ஒரு பெரிய ஹிட்டான ஒரு மூவி இல்லையா? இதுல வந்து த்ரிஷா அண்ட் அரவிந்த் சாமி சார் நீங்க எல்லாரும் நடிக்கிறீங்க. இன்னும் படத்துக்கு வந்து பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இட் இஸ் பிகர் அண்ட் பெட்டர். நல்ல ஒரு ஸ்கிரிப்ட், நீங்க ட்ரெய்லர் பார்த்திருப்பீங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கு. and எனக்கு நல்ல ரோல் அந்த படத்துல. சோ கண்டிப்பா நான் எதிர்பார்க்குற படத்துல சதுரங்க வேட்டை 2 ஒரு இது அதனோட கண்டினியூட்டியா இல்ல இது வேற டோட்டலி ஐ கான்ட் ரிவீல் மச் அபௌட் ரிவீல் பண்ண மாட்டீங்கல? கண்டிப்பா. அடுத்ததா வந்து ஜோக்கர் படத்துடைய சோமசுந்தரம் அவர் கூட வந்து இன்னொரு படம் நீங்க பண்ணிட்டு இருக்கதா கேள்விப்பட்டோம். அது என்ன படம், எந்த மாதிரியான படம்? அந்த படமும் ஷூட்டிங் முடிஞ்சிச்சு. எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு ரோல் என் கரியர்ல. அண்ட் இட்ஸ் கால் வஞ்சகர் உலகம். வஞ்சகர் உலகம். ஓகே. இப்போதான் டப்பிங் பேசி முடிச்சிருக்கேன் அந்த படத்துக்கு. ஸோ ஐ திங்க் ஐ எம் பிளெஸ்ட் டு ஒர்க் வித் சோமசுந்தரம் சார். வாட் அ பிரில்லியன்ட் ஆக்டர் அண்ட் தியேட்டர் ஆர்டிஸ்ட் கூட இல்லையா? ஆமா, பிரில்லியன்ட்டான ஒரு ஆக்டர். அண்ட் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். அண்ட் என்னோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆச்சு அந்த படம் பண்ணும்போது. எனக்கு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு கேரக்டர். கண்டிப்பாக அந்த மாதிரி ரோல் நான் பண்ணதில்லை. ஸோ ஐ திங்க் ஆடியன்ஸும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். படமாகவே வந்து இட்ஸ் கம் அவுட் ரியலி வெல். ஒரு டிஃப்ரெண்ட் ஃபிலிமாக இருக்கும், கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் ஃபிலிமாக இருக்கும். அண்ட் தமிழ் சினிமாவில் ஒரு மறக்க முடியாத படமாக கண்டிப்பாக அது இருக்கும். ஆக்சுவலாக வந்து இப்போ அவரு மேலேயும் வந்து எல்லாத்தோட ஆடியன்ஸோட பார்வையும் திரும்பி இருக்கு ஜோக்கர் படத்துக்கு அப்புறம். ஸோ எங்கே இந்த இவ்வளோ அழகாக நடிக்கிறாரு, எங்கே இருந்தார் இவ்வளோ நல்லா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். ஏன்னா அவர் படம் சூஸ் பண்ணுறதே வந்துட்டு கதை நல்லா இருந்தால் மட்டும்தான் பண்ணுவார். ஸோ ஐ திங்க் இஸ் வெரி பர்டிகுலர் அபவுட் த ஸ்கிரிப்ட். அண்ட் ஒரு அங்கே ஷூட் பண்ணும்போது கூட நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் அவர்கிட்ட. ஒரு டெடிகேஷனாக இருக்கட்டும். அண்ட் அவ்வளோ டவுன் டு அர்த் அவர். ஸோ ஹி நோஸ் ஸோ மச். பட் எதுவுமே தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க மாட்டார். அண்ட் ஒன் மோர் திங் வந்துட்டு அவர் கூட ஒர்க் பண்ணுற ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து அவர் ஸ்பேஸ் கொடுப்பாரு. நான் பெரிய ஆக்டர் அப்படின்ற மாதிரிலாம் ஒன்றும் பண்ணாமல் ஹி மேக்ஸ் யூ ஃபீல் ஸோ கம்ஃபர்டபுள் அண்ட் யூ ஜஸ்ட் ஃபர்கெட் அபவுட் யுவர் செல்ஃப். அண்ட் அப்படியே இந்த கேரக்டருக்குள்ளே போயிட்டு அவ்வளோ பெட்டராக பண்ணக்கூடிய ஒரு சான்ஸ் எனக்கு கிடைச்சிது. ஒரு மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஃபிலிம் எனக்கு. ஓகே. அதே போல் வண்டி நண்பர் விதார்த் அவருடைய படம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அது போஸ்டர்ஸ் எல்லாமே பார்த்தோம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ அதில் எந்த மாதிரியான கேரக்டர் பண்ணுறீங்க, என்ன மாதிரியான படம் அது? வண்டி வந்துட்டு ஒரு அவுட் அண்ட் அவுட் கமர்ஷியல் ஃபிலிம், ஒரு நல்ல ஒரு ஃபிலிம் ஆக்சுவலி. அண்ட் நான் அதில் வந்துட்டு ஒரு ஹவுசிங் போர்டில் இருக்கிற ஒரு பொண்ணு மாதிரி பண்ணியிருக்கேன். கம்ப்ளீட் லோக்கல் கேரக்டர். கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது. அண்ட் வெரி ஸ்வீட் கேரக்டர் ஆக்சுவலி. கொஞ்சம் போல்ட், கொஞ்சம் டாமினேட்டிங்கான ஒரு ரோல். அண்ட் படமே பார்த்தீங்கன்னா ஆஸ் த டைட்டில் டெல்ஸ் யூ இட்ஸ் அபவுட் அ வண்டி. ஸோ அது தவிர்த்து நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க லைஃப்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். ஸோ ரொம்ப ஒத்தென்டிக்காக பண்ணியிருக்காங்க. ஸோ எங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க் நிறைய இருந்தது அந்த படத்துக்கு பண்ணும்போது. டைலாக்ஸ் கற்றுக்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்து எப்படி அந்த மக்கள் பிஹேவ் பண்ணுவாங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு டைரக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஹி வாண்டட் இட் டு பி வெரி ரியல். ஸோ அது வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது என் ஃபிலிம். இந்த வருஷத்துல வந்து அதிக படம் நடிச்ச ஹீரோயின் நீங்களா தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பேக் டு பேக் எல்லாமே ரிலீஸ்க்கு தானே ரெடியா இருக்குல்ல? ஸோ எல்லாம் வந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் நீ இது மாதிரி 10 படம் சொல்லிட்டீங்க போல இருக்கு. ஐ ரியலி ஹோப் தட் பிகாஸ் நிறைய வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த வருஷம் இட் லுக்ஸ் வெரி பாசிட்டிவ் அண்ட் நல்ல படங்கள் ரிலீஸ்க்கு ரெடியா இருக்கு. ஸோ ஐ திங்க் ஐ ரியலி ஹோப் ஃபார் த பெஸ்ட். பெரிய படங்கள்ல நல்ல கேரக்டர் ரோல்ஸும் பண்றீங்க, கவன். ஸோ இந்த மாதிரியான படங்கள்ல நல்ல கதையம்சம் உள்ள படங்கள்ல டிஃப்ரெண்டான கேரக்டர்ல நான் ஹீரோயினாகவும் பண்றீங்க. இப்போ ஹீரோயின் ஓரியன்டட் ஃபிலிம்லையும் பண்றீங்க. ஸோ எந்த மாதிரி தான் நீங்க கதை பண்ணணும்? இப்போ தமிழ் சினிமா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்போ தமிழ் சினிமாவில் வந்துட்டு ஐ மீன் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு கெட் அ நேம் ஆக்சுவலாக. அண்ட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து படம் ரிலீஸ் ஆகுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஐ பிக் அண்ட் சூஸ். சில படங்கள் வந்துட்டு நல்ல ரோல்காக பண்ணுறேன், சில படங்கள் வந்து நல்ல விசிபிலிட்டிக்காக பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் கவன் நான் பண்ணது வந்துட்டு ஃபார் த ரீச். அண்ட் பிகாஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு கெட் த ரீச் ஆல்சோ. ஸோ சில படங்கள் வந்துட்டு இட்ஸ் அ குட் டீம் அண்ட் எனக்கு அந்த சீன் நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நினச்சேன்னா ஐ டூ இட். பிகாஸ் கவன் வந்து நிறைய ரீச் எனக்கு கொடுத்தது அந்த பர்டிகுலர் சீன் எனக்கு. ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ மிக்ஸ் அண்ட் மேட்ச். ஸோ எனக்கு என்ன நல்லா தோணுச்சோ ஐ ஜஸ்ட் கோ வித் மை கட் ஃபீலிங். ஸோ இந்த ஃபிலிம் நல்லா இருக்கா, என் ரோல் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு ஐ ஜஸ்ட் கீப் கோயிங். ஸோ ரொம்ப செலக்டிவாக இதுதான் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை.
ஸோ ஐ திங்க் இப்போ ஆடியன்ஸ் வந்து accept you as you know as you are. ஸோ ரொம்ப பர்டிகுலராக நீங்கள் ஹீரோயின் பண்ணிட்டு ஒரு ரோல் பண்ணிங்கன்னா முன்னாடி இருந்த மாதிரிலாம் இல்லை. they very open to anything these days. So I kind of take it up as a challenge and I do whatever good comes my way. பட் இப்போ வந்து எல்லாமே நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே ஓப்பன் தான். லைக் என்ன சொல்றது, இப்போ ஒரு ஹீரோயினா இப்போ படங்களில் பண்றவங்க வெப் சீரிஸ் பண்றாங்க, திடீர்னு சீரியல்ல வராங்க, திடீர்னு ஆட்ஸ் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஆடியன்ஸை ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பட் சினிமா இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பண்ணும்போது லைக் அதையே தான் ஃபாலோ பண்ணி வராங்க. நீங்க இப்போ ஒரு கேரக்டருக்கு ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் போயிட்டீங்கன்னா இன்னொரு 10 சாந்தினி கூப்பிடுவாங்க கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணி. உண்மையான விஷயம் அந்த மாதிரியான ஒரு விஷயம்லாம் போயிட்டு நான் கவன் சைன் பண்ணும்போது நான் எவ்வளோ ப்ளஸ் பாயிண்ட்ஸ் நான் யோசிச்சேனோ அதுக்கு சில மைனஸ் பாயிண்ட்ஸ் நான் நினைச்சேன் இந்த படம் பண்ணும்போது. பட் ஐ டுக் த ரிஸ்க். பட் அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஐ ஒன்லி காட் கெஸ்ட் ரோல்ஸ். ஒரு 10 ஃபிலிம்ஸ் நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே சின்ன படம் பெரிய படம் எல்லாத்துலயுமே வந்துட்டு செகண்ட் லீடாவோ இல்ல ஒரு கெஸ்ட் ரோலா தான் கூப்பிட்டாங்க. பட் எவ்ரிதிங் ஐ டிக்ளைன்ட். ஸோ ஐ தாட் ஓகே ஃபைன், இட்ஸ் நாட் வாட் ஐ வாண்ட் டு டூன்னு சொல்லிட்டு நான் பண்ணல. ஸோ அகெயின் இட்ஸ் அபவுட் ஹவு யூ பிக் அண்ட் சூஸ். ஸோ அந்த படம் பண்ணது வந்து ரீச்காக பண்ணேன். இட்ஸ் ஃபார் கேவி ஆனந்த் சார், இட் இஸ் ஃபார் விஜய் சேதுபதி சார். ஸோ அதுக்கப்புறமா ஐ டென்ட் வாண்ட் டு டூ த சேம் திங் அகெயின் அண்ட் அகெயின். ஸோ ஐ டென்ட் டேக் அப் எனி ஆஃப் த ரோல்ஸ் ஐ காட் ஆஃப்டர் தட். அண்ட் திருப்பியுமே ஒரு பிரேக் அப்புறமா திருப்பியுமே ஐ காட் ஆல் த லீட் ரோல்ஸ் வர ஆரம்பிச்சது எனக்கு. ஸோ அதே போல பெரிய படங்களில் வந்து லைக் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் ரோல்ஸ் எல்லாம் பண்றீங்க. ஆல்ரெடி இன்னொரு ஹீரோயின்ஸ் இருப்பாங்க, செகண்ட் லீட் மாதிரி பண்ணும்போது உங்களோட கரியர் growth வந்து பாதிக்காதா? கண்டிப்பா பாதிக்கும் நினைக்கிறேன். அது வந்துட்டு இட்ஸ் நாட் வெரி ஹெல்தி ஆல்சோ. பிகாஸ் நீங்க நான் சொன்ன மாதிரி திருப்பி அதே மாதிரி ரோல்ஸ் தான் வர ஆரம்பிக்கும். ஸோ நான் இப்போ இதுவுமே நான் செகண்ட் லீட் நான் ஒத்துக்கல. ஐ திங்க் த லாஸ்ட் ஃபிலிம் ஐ டிட் வாஸ் மன்னர் வகைரா. அதில் செகண்ட் லீடாக பண்ணியிருந்தேன். ஸோ தட் வாஸ் த ஒன்லி ஃபிலிம் ஐ டிட் as a second lead. இப்போ நான் பண்ற எல்லா படமே வந்துட்டு மெயின் லீடா தான் பண்றேன். ஸோ ஐ தாட் நவ் இட்ஸ் டைம் ஃபார் மீ டு பிக் அண்ட் சூஸ் இட் ப்ராப்பர்லி அப்படின்ற மாதிரி ஐ ஃபீல் இப்போ. ஸோ இந்த ட்ரீம் ரோல் அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது இருக்கா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும், பட் அது மாதிரி எனக்கு இன்னும் கிடைக்க மாட்டேங்குது. இது எல்லா இன்டர்வியூலையும் கேட்பீங்களா? இல்லை, இது எல்லாமே ஏன்னா ஒரு சில கேள்விகள் இருக்குங்க. இதெல்லாம் கேட்டோம்னா தான் வந்து நாங்கள் காம்பேர்னு வந்து ஆடியன்ஸ் ஒத்துப்பாங்க. இந்த கெமிஸ்ட்ரி, இந்த ட்ரீம் ரோலு, எந்த ஹீரோ கூட நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, எந்த டைரக்டர் படத்தில் நடிக்கணும், எல்லாமே மாட்டி விட்ட क्वेश्चंस தான் கேட்பீங்க நீங்க. இல்ல இது வந்து அந்த வட்டத்துக்குள்ள வந்துருன்னு வெச்சுக்கோங்க. சரி, நான் ஆன்சர் பண்றேன். ஐ திங்க் ட்ரீம் ரோல்னா ஒண்ணுமே இல்ல. ஆக்சுவலா நல்ல படங்கள் பண்ணணும் அண்ட் ஆடியன்ஸ் கிட்ட நல்ல ரீச் ஆகணும் அண்ட் ஹிட் படத்துல இருக்கணும். அதுதான் மெயின் திங். ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. பட் சாந்தினினா எல்லா ரோல்ஸுமே பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷன் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ கொஞ்சம் வெர்சடைலாக ட்ரை பண்ணணும், ஒரே மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ ஐ வாண்ட் டு டூ கமர்ஷியல் ஃபிலிம்ஸ், ரியலிஸ்டிக் ஃபிலிம்ஸ் எல்லாமே பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதுதான் இதுவே ஆக்சுவலாக ஒரு பெரிய growth. அதாவது ஹீரோயின் ஓரியன்டாக வந்து ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா ஆடியன்ஸ் வந்து நம்மளை நம்பணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டிப்பாக ஆடியன்ஸ் நம்பினா தான் டைரக்டர் வந்து டைரக்டரோட பார்வைகள் நம்ம மேலே படும். ஸோ இந்த பொண்ணு வந்து 2 மணி நேரம் இவங்க மேலே கதை சொன்னால் ஆடியன்ஸ் ஏற்றுப்பாங்கன்றது வந்து அந்த கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு வரணும் இல்லையா? ஸோ இந்த ஐலா படத்தில் வந்து அந்த கான்ஃபிடென்ட் வந்து டைரக்டருக்கு வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அண்ட் ப்ரொடியூசர் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற ஹீரோயின்ஸ்க்கு மட்டும்தான் அந்த மாதிரி ரோல்ஸ் வரும். பட் நான் அப்கமிங்கில் இருக்கும்போதே வருது வந்து இட்ஸ் ரியலி காட்ஸ் பிளெஸிங்ஸ் அண்ட் ஹேவ் டு ரியலி தேங்க் மை டைரக்டர். ஏன்னா அவ்வளோ நம்பி வந்துட்டு இந்த பொண்ணு பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் அவங்க வச்சிருந்தாங்க. ஸோ ரியலி ரியலி வெரி கிரேட்ஃபுல் டு இட். ஓகே, இப்போ நிறைய படங்களை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிட்டோம், உங்கள் பர்சனலாக விஷயங்கள் அண்ட் ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள். ஏன்னா சாந்தினியோட ஃபேமிலியை பற்றி சொல்லலாம். கண்டிப்பாக. ஓகே, ஃபேமிலி வந்து உங்களை வந்து எப்படி பார்க்குறாங்க? பிகினிங்ல வந்து என்னதான் இருந்தாலும் அப்பாவுக்கு பொண்ணு தான் அம்மா. புரியுதா? நம்ம வெளியில யாரை நீங்க சூப்பர் ஸ்டாரா வேணாலும் வீட்டுக்கு வந்தா நீ என் பொண்ணு தான் அப்படின்ற மாதிரியா? இல்ல கண்டிப்பா. ஆனா ஃபேமிலி இஸ் தி திங் which keeps you grounded and அப்பா அம்மா அண்ட் தம்பி 3 பேருமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. அண்ட் நான் ஃபர்ஸ்ட் படம் பண்ணதுல இருந்தே வந்துட்டு they've always been very supportive. எனக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் எவ்வளோ விஷயங்கள் நான் வந்து அவங்க கிட்ட சொன்னாலுமே வந்து எப்பவுமே சப்போர்ட்டிவா இருப்பாங்க. ரொம்ப வந்துட்டு ஸ்ட்ரிக்ட் பேரண்ட்ஸ் தான், பட் எனக்கான ஸ்பேஸ் எனக்கு கொடுப்பாங்க. நான் ஃபிலிம் சைன் பண்ணும்போது கூட வந்துட்டு ரொம்ப இன்டர்ஃபியர் பண்ண மாட்டாங்க. எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சுன்னா they say do it. ஸோ யாருமே வந்துட்டு வீட்டில் ரொம்ப டிமாண்ட் பண்ணியோ இது பண்ண அது பண்ணலாம் சொல்ல மாட்டாங்க. they trust me and they give me the space. ஸோ அவங்க கொடுக்குற சப்போர்ட்னால தான் வந்து இவ்வளோ தூரம் பண்ண முடியுது படங்கள். அண்ட் ஒரு ஹாப்பியாக இருக்குது வீட்டில். எப்படி ஆக்சுவலாக வீட்டில் யாராவது முன்னாடி இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க? யாருமே இருந்ததில்லை. ஐ அம் தி ஃபர்ஸ்ட் பர்சன் டு கெட் இன்டு திஸ். சூப்பருங்க, இதுவே பெரிய விஷயம். ஏன்னா இவ்வளோ வருஷம் வந்து ஆல்மோஸ்ட் 8 இயர்ஸ் இல்லையா? 2010 ரிலீஸ் ஆச்சு. வந்து ட்ராவல் பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹீரோயினா வந்து எந்த ஒரு பேக்கப்பும் இல்லாமல் இருக்கிறதே பெரிய. ஏன்னா அந்த கஷ்டங்கள்லாம் வந்து எங்களுக்கு உண்மையான விஷயம் தான், ரொம்ப கஷ்டமான விஷயம். பிகாஸ் வித்வுட் அ பேக்கப் அண்ட் உங்களுக்கு யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. பிகாஸ் அப்பா அம்மாவுக்கும் தெரியாது வாட் இஸ் தி இண்டஸ்ட்ரி அப்படின்னு. ஸோ எல்லாமே நீங்கள் தப்பு பண்ணி கற்றுக்கணும். ஸோ இட்ஸ் அ லேர்னிங் ப்ராசஸ் தான். ஸோ ஐ திங்க் ஐம் பின் லக்கி ஆக்சுவலி. ஸோ எவ்வளோ வருஷம் ஆனால் கூட வந்து ஆடியன்ஸ் ஞாபகம் வச்சுருக்காங்க அண்ட் டிரெக்டர்ஸுமே வந்து இன்னும் புது ஸ்கிரிப்ட்ஸ் கொண்டு வராங்க. ஸோ ஐ பின் குவைட் லக்கி தட் வே.
மோஸ்ட்லி வந்து சினிமா அப்படின்னாவே வந்து அது ஒரு வேற ஒரு பிம்பம். லைக் வந்து நார்மல் பீப்புள் வந்து அது வேற மாதிரி தான். இப்போதான் வந்து லைக் வந்து சினிமான்றது ஒரு ப்ரொஃபஷனல் எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடி நீங்களாம் வர டைம்லலாம் வந்து சினிமா அப்படின்னா அது ஒரு மாயை தான். எப்படி வந்து வீட்டில் வந்து அலோவ் பண்ணாங்க சினிமா போகிறதுக்கு? ஆக்சுவலி நான் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் உங்ககிட்ட, நான் மிஸ் சென்னையில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஆமாம், அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபிலிம்ஸ் ஜஸ்ட் கேம் டு மீ. நாங்கள் யாருமே பிளான் பண்ணலை, நான் ஹீரோயின் ஆகணும்னு நான் யோசிக்கவே இல்லை. அண்ட் வீட்டில் கூட அந்த மாதிரி வந்து வி டிடன்ட் திங்க் அபவுட் இட். அந்த மாதிரி ஒரு ப்ராட்டப் கூட இல்லை. வி கம் ஃப்ரம் அ வெரி கன்சர்வேட்டிவ் ஃபேமிலி அண்ட் படத்தை பற்றிலாம் அதிகமாக வீட்டில் பேச மாட்டாங்க. ஸோ இட் வாஸ் அ பிக் சர்ப்ரைஸ் ஃபார் அஸ். பட் ஐ ஷுட் தேங்க் மை பேரண்ட்ஸ். ஏன்னா வந்துட்டு அவ்வளோ ஆஃபர்ஸ் வரும்போது தே செட் இவ்வளோ ஆஃபர்ஸ் உங்களுக்கு வருது, ஸோ ஜஸ்ட் டூ இட் அப்படின்ற மாதிரி எனக்கு புஷ் பண்ணது எங்கள் பேரண்ட்ஸ் தான். விச் இஸ் வெரி லக்கி. ஸோ நான் வந்து வீட்டில் சண்டை போட்டலாம், நான் ஹீரோயின் இருக்கணும் அப்படிலாம் நான் பண்ணதே இல்லை. இட் ஜஸ்ட் ஹேப்பன் வித் த ஃப்ளோ. பட் சினிமாக்கு வந்ததுக்கப்புறமா தான் தெரிஞ்சது எவ்வளோ கஷ்டம் இதில் வந்து சஸ்டெயின் பண்ணுறது. அண்ட் ஒரு ஹிட் கிடைக்கிறதா இருக்கட்டும், ஒரு பிரேக் உங்கள் கரியரில் வருது, ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக பேரண்ட்ஸ் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். அண்ட் என்னை ரொம்ப நம்புகிற ஒரு பீப்புள், மை ஃபேமிலி, தே ட்ரஸ்ட் மீ அ லாட். அண்ட் கண்டிப்பாக தே கீப் புஷிங் மீ அண்ட் லாட் ஆஃப் சப்போர்ட் தே ஹேவ் ஃபார் மீ. அந்த படம் பார்த்துட்டு வந்து ஒரு படம் பார்த்துட்டு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேன்ஸ், மீடியா பீப்புள் இவங்க வந்து அந்த படத்தை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறதோ இல்லை ஒரு விஷயங்கள் சொல்கிறதோ வந்து அது வேறு. பட் நம்ம ஃபேமிலியில் வந்து அந்த படத்தை வந்து எப்படி பார்க்குறாங்கன்றது தான் நமக்கு முக்கியமான ஒரு விஷயம். இந்த படத்தை பார்த்து இவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு ஆடியன்ஸாக எப்படி ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கிரிட்டிக்ஸ் எல்லாம் யார் சொல்லுவா? இல்லை படம் பார்த்துட்டு வந்து இது பண்ணக்கூடாது, இது பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க? அது எல்லாருமே சொல்லுவாங்க. அப்பா ரொம்ப ஸ்வீட்டாக சொல்வார். ஆனால் வந்துட்டு ரொம்ப பெரிய கிரிட்டிக் எனக்கு என் லைஃப்பில் வந்து என் தம்பி. ஸோ நான் எது பண்ணாலுமே வந்து நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவான். ஸோ ஆமாம், இஸ் அ பிக் கிரிட்டிக். பட் பட் கரெக்டாக சொல்லுவான், சில விஷயங்கள் வந்து கரெக்டாக சொல்லுவான். பட் ஆஸ் அ பிரதர் எப்போவுமே டீஸ் பண்ணிக்கிட்டு ஹி ஆல்வேஸ் கிரிட்டிசைசஸ் மீ. ஸோ ஐ டேக் மை பிரதர்ஸ் கமெண்ட்ஸ் வெரி பர்சனலி. பிகாஸ் அவன் ஒரு விஷயம் சொன்னான்னா கண்டிப்பாக ஒரு நல்லா சொல்லுவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ எனி திங் விச் ஐ டூ ஐ டெல் மை பிரதர், இந்த மாதிரி படம் பண்ண போகிறேன், இல்லை நான் வந்து எப்படி இருக்குது இந்த படம் பார்த்து சொல்லு அப்படின்றது. தம்பிக்கிட்ட தான் நிறைய ஒப்பீனியன்ஸ் நான் கேட்பேன். அண்ட் அப்பாவும் சில விஷயங்கள் சொல்வார், அம்மாவும் கரெக்டாக சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் எவ்வளோ நல்ல விஷயம் பண்ணால் கூட வீட்டில் வந்து அது பெருசாக தெரியாது இல்லையா, உங்களுக்கே தெரியும். ஸோ வீட்டில் எப்போவுமே தே கிரிட்டிசைஸ் அண்ட் தே ஆல்சோ சப்போர்ட் அண்ட் அப்ரிஷியேட். அடுத்ததாக வந்து ராஜா ரங்குஸ்க்கு, யுவன் சங்கர் ராஜா மியூசிக். இப்போ ரீசெண்டாக வந்து சிம்புலாம் கூட அதில் பாடியிருக்காங்கலாம் கேள்விப்படும். அதில் நீங்கள் தான் ஹீரோயின். ஸோ அந்த படம் எப்படி வந்துட்டு இருக்கு? அண்ட் சீரீஸ் தான் அதில் ஹீரோ பண்ணுறாரு. ஆமாம், ஐ திங்க் இஸ் வண்டர்ஃபுல் ஆக்டர். அண்ட் அவரோட செகண்ட் ஃபிலிம் மெட்ரோவே பெரிய ஹிட் ஆச்சு அவருக்கு. ஸோ ராஜா ரங்கூஸ்கி, ஹீரோஸ் த ராஜா அண்ட் ஐம் த ரங்கூஸ்கி. ஸோ ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர். ஐ மீன் எல்லா படமே டிஃப்ரெண்ட். கேரக்டர் நேமே ரங்கூஸ்கியா? ஆமாம், ஒரு டிஃப்ரெண்டான பேராக இருக்கு. ஸோ ரங்கூஸ்கி இஸ் மை கேரக்டர் நேம். ஸோ நல்ல ஒரு கேரக்டர் அண்ட் நிறைய சஸ்பென்ஸ் இருக்குது என்னோட கேரக்டருக்கு அந்த படத்தில். அண்ட் டைரக்டட் பை தரணிதரன் சார். ஸோ வெரி வெரி டேலண்டட் டைரக்டர். பர்மா ஜாக்சன் துரை கூட பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட தேர்ட் ஃபிலிம் இது. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்கிரிப்ட். எனக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது. நான் இப்போ அதிகமாக பேசுறதை விட நீங்கள் அந்த மூவியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா யூல் நோ இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். அண்ட் கண்டிப்பாக எனக்கு ஒரு நல்ல பேர் இந்த படத்தில் வரும். இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் சிரீஷ். அண்ட் அவரும் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் இட்ஸ் கம் அவுட் ரியலி வெல். ஸோ வி ஆர் வெயிட்டிங் ஃபார் தி ரிலீஸ் ஆஃப் தி ஃபிலிம். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் வந்து யுவன் சங்கர் ராஜா அவரோட மியூசிக்ல என்னோட ஃபர்ஸ்ட் ஹிட் சாங் வந்து பாடினது யுவன் சார். பூவே பூவேன்ற சாங் வந்து அவர் தான் பாடினாரு. இன்னைக்கு இப்ப கூட நான் வந்து கார்ல போகும்போது கண்டிப்பா ஒரு நாளைக்கு ஒரு தடவை அந்த சாங் நான் கேட்பேன். சாங் என்னோட நல்ல ரீச் கொடுத்தது அந்த சாங் எனக்கு. ஸோ அதுக்கப்புறமா அவர் மியூசிக்கில் ஒர்க் பண்ணுறது வந்து ஐம் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் ஒரு பியூட்டிஃபுல் சாங் இருக்குது இந்த படத்தில். ஸோ கண்டிப்பாக அது பெரிய ஹிட் ஆகும்னு நம்புகிறேன். ஓகே. அண்ட் ஆக்சுவலாக வந்து சினிமாவில் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அதில் இருக்கிற மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் வந்து நம்ம ஹீரோயின்ஸ் எல்லாம் இப்போ வந்து இறங்கி பண்ணுறாங்க. லைக் ஒரு டிரெக்ஷன் சைடு, இன்னொரு பக்கம் ப்ரொடக்ஷன் சைடு. ஸோ காஸ்டியூம் டிசைனராகவும் அவங்கவுங்க படங்களுக்கு ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஆக்சுவலி நான் விஸ்காம் ஸ்டூடெண்ட், உங்களுக்கு தெரியும். ஸோ நான் ஷார்ட் ஃபிலிம் டைரக்ட் பண்ணியிருக்கேன் நான் காலேஜ் படிக்கும்போது. ஸோ படம் பண்ணீங்கன்னா ஒரு ஹீரோ கூட இல்லை, அதோட இன்ட்ரெஸ்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு. காலேஜ் பண்ணும்போது அது பண்ணி முடிச்சு. அது என்ன பார்த்ததுக்கு அப்புறம் சுத்தமாக போயிருக்கும் உங்களுக்கு? இல்லை அப்படிலாம் இல்லை. ஸோ ஆக்டிங் நல்லா பண்ணணுன்றது தான் என்னோட மெயின் இன்ட்ரெஸ்ட். மற்ற டிபார்ட்மெண்ட்டில் இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ணல. ஸோ விஸ்காம் படிச்சதுனால சில விஷயங்கள் தெரியும் எனக்கு. ஸோ அதை கற்றுக்கிட்டு அப்படியே மைண்டில் இருக்குது. பட் இப்போ எதுவுமே யூஸ் பண்ணுற மாதிரி ஐடியா எனக்கு இல்லை. ஸோ கண்டிப்பாக ஆக்டிங் நல்லா பண்ணணும் அண்ட் ஹீரோயினாக நல்ல பேர் வரணுன்றது தான் என்னோட மெயின் கோல். ஸோ இப்போவே மற்ற விஷயங்கள் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. தேங்க்யூ ஸோ மச் இந்த ஸ்பெஷல் டேல உங்களை மீட் பண்ணது. ஸோ அடுத்தடுத்த படங்கள் ரிலீஸ்க்கு வெயிட்டிங். ஸோ கண்டிப்பாக நாங்களும் ப்ரே பண்ணிக்கிறோம். படம் வந்து இந்த வருஷத்தில் நீங்கள் வேற லெவலில் இருக்கணும். கண்டிப்பாக எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் இதே சாந்தினியாக தான் இருக்கணும். அதே நான் தேங்க்யூ ஸோ மச். லவ்லி டாக்கிங் டு யூ. அண்ட் நேர்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இந்த இன்டர்வியூ பார்த்ததுல. அண்ட் எல்லாருக்குமே வந்துட்டு இனிய மே தின வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் கமிங். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஓகே யுவர்ஸ், ப்ரோக்ராம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் இதே போல் ஒரு நல்ல ஷோவில் திரும்ப வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் டில் தென் இஸ் பாய் ஃப்ரம் தனிகை. See you. Bye bye.